الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل مرضك وغناك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை சுற்றி மரணத்திற்கான 99 காரணங்கள் சூழ்ந்திருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கும் போது இறப்புக்கான எல்லா காரணங்களும் அவனை சுற்றி இருக்கிற நிலையில் தான் பிறக்கிறான். இறப்புக்கான காரணிகள் ஒவ்வொன்றாக ஒரு மனிதனை தப்பிக்கொண்டே வரலாம். கடைசியிலே முதுமையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இறுதியிலே முதுமை வந்து மரணிப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணத்துக்கான பல காரணங்கள். சிலர் மோசமான விபத்தில் மௌத்தாகிற அளவுக்கு விபத்து, ஆனால் தப்பிச்சிருவாங்க, அந்த விபத்திலிருந்து மீண்டுருவாங்க. இப்படி சில பல ஆபத்துகளுக்கு போய் சிலர் மீண்டுருவாங்க, கடைசியில் முதுமையில் மரணிப்பாங்க. சிலர் மௌத்துக்கான ஆரம்ப காரணிகளிலேயே மௌத்தாயிடுவாங்க. மொத்தத்தில் மனிதனை சுற்றி 99 காரணிகள் மரணத்திற்கானவை. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு கோடு போட்டு விளக்குனாங்க. ஒரு சதுரமாக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டை வைத்து மனிதன், அவனுடைய வாழ்க்கை, அவனை சூழ்ந்திருக்கிற மரணத்திற்கான காரணங்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு காரணத்தை தப்புகிற போது கடைசியில் மனிதன் முதுமை என்ற நோயில் பிடிக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். கடுமையான வெயில், இதற்கு முன்பு பார்க்காத வெயில். மறுபக்கம் அரபு நாட்டில் இதுவரைக்கும் கேள்விப்படாத கடுமையான மழை, இதற்கு முன்னால் நாம் கேள்விப்பட்டிருக்கவில்லை. உலகம் பூராவுமே ஒரு வகையான மாற்றங்கள், பல்வகையான காரணங்கள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டாலுமே கூட உலகத்தில் அடுக்கடுக்கான மரணங்கள் நிகழ்வதற்கான சூழ்நிலை நெருங்கி கொண்டிருக்குது. மரணத்திற்கான காரணங்கள் நெருங்கி கொண்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் மரணத்தோடு தொடர்பு படுத்துவாங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவ்வாறு தான் உருவாக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர் ஜியாரத்துக்கு சென்றால் நாமும் ஜியாரத்துக்கு செல்கிறோம். சில சடங்குகளாக சில விஷயங்களை முடித்து விட்டு வந்து விடுகிறோம். அவங்க கபர் ஜியாரத்துக்கு போனால் தன்னுடைய தோழர்களை எல்லாம் வைத்து கொண்டு அந்த மன்னரை வாசிகளை பார்த்து அழைப்பார்கள். யா அஹ்லல் மகாபிர், மன்னரை வாசிகளே, அம்மா அம்வாலுக்கும் ஃபகத் குஸிமத், உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. வ அம்மா புயூத்துக்கும் ஃபகத் சுக்கினத், நீங்கள் வசித்த வீடுகளில் இப்போது வேறு யாராரோ வசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வ அம்மா அஸ்வாஜுக்கும் ஃபகத் தஸவ்வஜன, நீங்கள் விட்டு சென்ற உங்களுடைய துணைவியர்கள் வேறு நபர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இது நீங்கள் போன பிறகு உலகத்தில் நாங்கள் பார்த்த செய்தி. இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். நீங்கள் கபரில் என்ன சந்திச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பிறகு தோழர்களிடத்தில் சொல்லுவாங்க, இந்த மன்னரை வாசிகள் இப்போது நமக்கு முன்னால் எழுந்து நின்றால் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்ன கைர ஸாதி தக்வா, மக்களே நீங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடியவைகள் எல்லாம் சிறந்தது தக்வா தான் சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. அப்போ அந்த வாழ்க்கையை தான் எல்லா இடங்களிலும் நினைவுபடுத்தினாங்க.
ஏன்னா மரண நேரத்தில் ஒரு மனிதனிடமிருந்து எல்லாமே பிடுங்கப்படும், எல்லாவற்றை பற்றியும் விசாரிக்கப்படும். இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் விளங்கி கொண்டா வாழ்க்கையை சீராக்குவான். மரண தருவாயில் எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது, எல்லாமே பிடுங்கப்படும், உங்களுக்கு தரப்பட்ட அனைத்தை பற்றியும் விசாரிக்கப்படும். பனு இஸ்ராயல்களில் ஒரு காதி இருந்தார், ரொம்ப நேர்மையாக தீர்ப்பளிக்கக்கூடிய காதி தான் அவர். அவர் இறந்த பிறகு பனு இஸ்ராயல்களில் நிறைய அதிசயமான சம்பவங்கள்லாம் நடக்கும். நானே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அங்கே திடீர்னு கபரில் இருந்து கூட எஞ்சிப்பாங்க, எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, இப்படிலாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு காதி, நேர்மையாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு காதி இருந்தார். அவர் மண்ணறையில் அடக்கப்பட்ட பிறகு அவருடைய கபருக்கு ஜியாரத்து செய்ய சிலர் வந்திருந்தாங்க. அப்போ அந்த காதி எஞ்சி சொன்னாராம், கபூரில் இருந்து எஞ்சி சொன்னார், நான் ஒரே ஒரு குற்றத்திற்காக என்னுடைய காதில் தண்டனை வழங்கப்படுது, அதாபு செய்யப்படுதுன்னு சொன்னாராம். என்னன்னு கேட்டுட்டாங்க எல்லாரும். அவர் சொன்னார், நான் எல்லா வழக்களையும் நேர்மையாக தான் தீர்ப்பு செஞ்சுருக்கிறேன், தவறாக நான் தீர்ப்பு செஞ்சதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 2 நபர்கள் என்னிடத்தில் வழக்க கொண்டு வந்தாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆளுடைய அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நல்ல கவனமாக கேட்டேன். அவரை நான் உட்கார வச்சு அவருடைய பிரச்சனையை கேட்டேன். இன்னொரு நபர் அவர் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார், நான் அவரை நிற்க வச்சுக்கிட்டே கேட்டேன், அவர் சொன்னதை கவனமாகவும் நான் கேட்கல, ஆனால் வழங்கின தீர்ப்பு நான் சரியாக தான் சொன்னேன். இந்த 2 வழக்காளிகளில் ஒருவரை நிற்க வைத்து ஒருவரை அமர வைத்து நான் வழக்கு செஞ்சதுனால, இரண்டாம் அவருடைய அந்த பேச்சை சரியாக கேட்காததுனால எனக்கு அல்லாஹ் என்னுடைய காதில் தண்டனை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கபருக்கே போயிட்டார். இது உணர்த்துவது என்ன? நாளை எந்த விஷயத்தை குறித்தும் மனிதன் தப்ப முடியாது. அதனால தான் மரண தருவாயில் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருந்தாங்க. சில சஹாபாக்கள் மரண நேரத்தில் மிக மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பாங்கிற எண்ணம் மிகைத்திருந்தது. சில சஹாபாக்கள் மரண நேரத்தில் மிகுந்த பயத்தில் இருந்தாங்க, பீதியில் இருந்தாங்க. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் அவங்க ஃபஜ்ரு தொழுகைக்காக போகிற நேரத்தில் அவங்கள கடுமையாக குத்தி தாக்கிட்டான். ஹஜ்ரத் அலி அவர்கள் வீட்டுக்கு எடுத்து வரப்பட்டாங்க. வீட்டுக்கு எடுத்து வரப்பட்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த மரண நேரத்தில் மர்ஹபம் பில் மௌத், மரணமே வருகன்னு சொன்னாங்க. மரணமே வருக என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்துகளை ஓதுனாங்க. வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதகனா வஅதா வஅவ்ரஸனல் அர்த், வாக்குறுதியை மெய்யாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன்தான் நமக்கு இந்த சொர்க்கத்தை உறுதி செய்தான் என்ற ஆயத்தை ஓதுனாங்க. வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், நம்மை உலகத்தினுடைய கவலைகள் துயரங்களை விட்டு பாதுகாத்தானே அந்த ரப்புக்கே எல்லா புகழுங்கிற ஆயத்தை ஓதுனாங்க. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், இது போன்ற சொர்க்கத்திற்காக அமல் செய்யுங்கள் என்ற ஆயத்தை ஓதுனாங்க. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், இது போன்றவற்றுக்காக போட்டி போடுங்கள். இந்த ஆயத்தை ஓதிட்டு ரூஹு பிரிஞ்சிருச்சு. இது ஹஜ்ரத் அலியுடைய நிலை. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் சொன்னாங்க, மர்ஹபம் பில் மௌத், மரணமே வருகன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், உனக்கு தெரியும் நான் மரணத்தை விரும்புகிறேன், உன்னை சந்திப்பதை நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தில் வாழணுங்கிற ஆசை எனக்கு சொத்து சேகரிப்பதற்கு, உலகத்தினுடைய இன்பங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தில் நான் வாழ ஆசைப்பட்டதே கிடையாது. இந்த உலகத்தில் வாழணுங்கிற ஆசை இருக்குன்னா எதுக்கு தெரியுமா? கடுமையான வெயில் காலத்தில் கடும் தாகத்தோடு நோன்பு நோற்க வேண்டும். அவருடைய ஆசையை சொல்கிற, உலகத்தில் வாழ்கிற ஆசை எதுக்கு தெரியுமா? கடும் வெயில் காலத்தில் தாகத்தோடு நஃபிலான நோன்பு வைக்கணும். இப்போ நாம் நஃபில் நோன்பு வச்சா எல்லாம் ஓடியே போயிடுவோம், ரமதானே எப்படா முடியும் அப்படின்னு பல பேருக்கு ஆகி போச்சு அடிக்கிற வெயிலில். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் வாழ ஆசைப்படுறது இந்த வெயிலில் நோன்பு வைக்கணும், இரவில் நின்று வணங்க வேண்டும், உலமாக்களோடு கல்வி சார்ந்து விவாதிக்க வேண்டும், இதற்கு தான் உலகத்தில் ஆசைப்படுறேன், வேறு எந்த துனியாவும் எனக்கு தேவையில்லை, மரணம் எனக்கு வந்து விட்டது, நான் வரவேற்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி சிலருடைய நிலை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மரணம் தழுவுகிற நேரத்தில் அவங்களுடைய மனைவி வா ஹுஸ்னான்னு சொன்னாங்க, துயரமேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் சொன்னாங்க, இது துயரப்படுகிற நேரம் அல்ல, வா ஃபர்ஹான்னு சொன்னாங்க, இது சந்தோஷப்படுகிற நேரம். ஏன்னா கதன் நல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா, நான் இறந்த பிறகு
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர் தம் தோழர்களையும் சந்திக்க போகிறேன்னு சொன்னாங்க. இறந்த பிறகு நம்ம எல்லாரையும் சந்திப்போம். நல்லவர்கள் நல்லோர்களுடைய தங்குமிடத்தில் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அவருக்கு முன்னால் யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ அவரெல்லாம் சந்திப்பான், எல்லாருமே சந்திப்போம். அதனால தான் சஹாபாக்கள் காலத்தில் யாராவது மூத்தா போகிற நேரத்தில் இருந்தால் அவர்கிட்ட என் மகனை பார்த்தா சலாம் சொல்லுங்க, எங்கள் அத்தாவை பார்த்தா சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறதா இருக்குது. காப் ரலியல்லாஹு அவர்கள் இறக்க நேரத்தில் காப் அவர்கள் இறக்கிற நேரத்தில் ஒரு பெண்மணி சொன்னாங்க, என் மகனை பார்த்தா சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், இது என்னம்மா இந்த நேரத்தில் போய் இப்படி சொல்கிற, மௌத்துக்கு பிறகு எந்த நிலையில் யார் இருப்பான்னு எப்படி தெரியும், நீ போய் சலாம் சொல்ல சொல்கிறீன்னு சொல்லி. வந்தமா சொன்னாங்க, இல்லை நல்லவர்கள் எல்லாம் அவங்களுடைய உயிர்கள் சொர்க்கத்து பறவைகளில் செலுத்தப்பட்டு சொர்க்கத்து மரங்களில் அவங்க சாப்பிட்டு உண்டு கழித்து கொண்டிருப்பாங்க, நீங்களும் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, என் மகனை பார்ப்பீங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இறக்கும் தருவாயில் இருந்தப்போ முஹம்மது பின் முன்கதிர்ங்கிற தாபியி சொன்னாங்க, பெருமானாரை பார்த்தா என் சலாமை எத்திவீங்கன்னு சொன்னாங்க. ஹதீஸ் இப்னு மாஜால வருது. அருமையானவர்களே, அப்போ மரணத்துக்கு பிறகு நான் பெருமானாரை சந்திக்க இருக்கிறேன், தோழர்களை எல்லாம் சந்திக்க போகிறேன், இது சந்தோஷப்படுகிற நேரம் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனும் இறப்புக்கு பிறகு நல்லோர்களில் இருந்தால் அவனுக்கு முன்னால் இறந்த எல்லாத்தையும் சந்திப்பார். ஏன்னா நம்ம இறப்புக்கு பிறகு சந்திக்கிற உலகம் பர்ஸக். அந்த பர்ஸக்குடைய உலகத்தில் உயிர் பெருசாக இருக்கும், உடல் சின்னதாக இருக்கும். இந்த உலகத்தில் உடல் பெருசாக இருக்குது, ரூஹு சின்னதாக இருக்குது, ரூஹு தெரியாது. இறப்புக்கு பிறகு என்னன்னு சொன்னால் ரூஹு பெருசாக இருக்கும், உடல் சிறிதாக போயிடும். அங்கேயும் சந்திப்புகள் எல்லாம் இருக்கும். ஒரு மனுஷன் மௌத்தானதும் மற்ற ஆன்மாக்கள் எல்லாரும் வந்துடுவாங்க, நல்லவங்க எல்லாம் வந்துடுவாங்க. எப்பா உலகத்தில் அவர் எப்படிப்பா இருக்கிறார், இவர் எப்படிப்பா இருக்கிறாருன்னு கேட்பாங்க. இப்போ அவர் சொல்லுவார், அவர் இங்கே வரலையா, எனக்கு முன்னாலே அவர் மௌத்தா போயிட்டாரு, அவர் வரலையா இங்கன்னு சொல்லி. அப்போ மற்றவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை அவர் நரகத்துக்கு போயிட்டார் கொடுத்துருது, அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்லுவாங்க, ஒருவேளை அவர் நரகத்துக்கு போயிட்டாரோன்னு சொல்லி. அப்போ இப்படி சில சஹாபாக்கள் மரண நேரத்தில் அடுத்து நான் எல்லாரையும் சந்திக்க போகிறேன், நான் எதுக்கு கவலைப்படணும் என்ற நிலையிலும் இருந்தாங்க. ஆனால் சில சஹாபாக்கள் மரண வேளையில் கவலைப்பட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அவங்க கவலைப்பட்டாங்க, பெரிய ஆட்சி பொறுப்பில் இருந்ததுனால, அதில் தவறு செய்திருப்போம் என்பதனால மரண நேரத்தில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய தலையை மகன் இப்னு உமர் அவங்களுடைய மடியில் தான் வச்சிருக்கிறாங்க. மகனிடத்தில் சொன்னாங்க, மகனே என் தலையை தரையில் போடு, என் கன்னத்தை தரையோடு மண்ணோடு சேர்த்து வை, அல்லாஹ் இந்த பாவியை இறக்கப்பட்டாவது மன்னிக்கட்டும் சொல்லிவிட்டு சொன்னாங்க, வைல உமர் இல்லம் யர்ஹமுஹுல்லாஹ், வைல உமர் இல்லம் யர்ஹமுஹுல்லாஹ், உமருக்கு நாசம்தான் அல்லாஹ் கருணை காட்டாவிட்டால், உமருக்கு நாசம்தான் அல்லாஹ் கருணை காட்டாவிட்டால் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பயம் மிகுத்திருந்தது. அவங்களும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட உயர்ந்த சஹாபி. ஒவ்வொரு தோழருக்கும் மரண நேரத்தில் ஒவ்வொரு விதமான நிலை இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் மயக்கமுறுகிறார்கள். கொஞ்சம் ஞாபகம் வந்ததும் திக்ரு செய்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்க. பிறகு தன்னைத்தானே பழித்து கொள்கிறாங்க, ஆல் ஆன யா முஆவியா, முஆவியாவே இப்போதான் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்கிறாயா, இந்த நேரத்தில் தான் உனக்கு அல்லாஹ்வுடைய திக்ரு வருகிறதா, வாலிபத்திலே அல்லாஹ்வை இவ்வளோ நீ திக்ரு செய்யலை. ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் தன்னைத்தானே அவர் திட்டிக் கொள்றாரு, ஆரோக்கியமாக இருந்த நேரத்தில் நீ திக்ரு செய்யலை. பிறகு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாரு, யா அல்லாஹ் இந்த வயதான கிழவனை மன்னித்து விடு, ஏன்னா அவங்க மௌத்தாகும் போது 80 வயசை தாண்டிடுச்சு, இந்த வயதான கிழவனை மன்னிச்சிரு, இந்த இறுகிய உள்ளமுடையவனை மன்னிச்சிரு, உனக்கு இணை வைக்காத எல்லாரையும் மன்னிப்பதாக சொல்கிறாய், நான் யாரையும் உனக்கு இணையாக ஆக்கல்ல என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கிற நேரத்தில் விதவிதமான சூழல்களை சந்திக்கிறான். நல்லோர்கள் பாவிகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. ஒரு நல்ல மனிதனுடைய உயிர் எவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிடும்னு சொன்னால், ஒரு பாட்டிலில் இருந்து தண்ணி வெளியே போகிற மாதிரி போயிடும். பாட்டிலில் இருந்து தண்ணி எப்படி போகும், கஷ்டப்பட்டால் வெளியேறும் இல்லை. ஏன்னா ரஹமத்துடைய வானவர்கள் அவருக்கு சொல்லப்படுகிற சுப செய்தி அதையெல்லாம் கேட்டு அந்த ரூஹ் உடனே வெளியே வந்துடும். இதுக்கு நேரு மாற்றமாக கெட்டவன் காபிர்களுடைய உயிர் இருக்கிறது, வேதனையினுடைய மலக்குகளை பார்த்ததும் அந்த உயிர் உடலை விட்டும் வராது. ஒரு திருடனை பிடிக்க போனால் அந்த திருடன் எல்லா இடத்துலையும் போய் ஒளிகிற மாதிரி ஒரு பாவியினுடைய உயிரை வாங்க வருகிற நேரத்தில் அந்த உயிர் வெளியே வர மறுக்கும், உடலுக்குள் ஓடி ஒளியும். ஹதீஸில் இருக்குது. அப்படி ஓடி ஒளிகிறதுனால தான் அந்த உயிரை பலவந்தமாக பிடித்து இழுக்கப்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. பலவந்தமாக
ஒரு இரும்பு கம்பி ஒரு கம்பளி ஆடையில சிக்கி கொண்டா அந்த இரும்பை எப்படி பலமா இழுக்கப்படுமோ அந்த மாதிரி பாவியினுடைய உயிர் இழுக்கப்படும் சொன்னான். இப்படி மரண நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை. நாம் இவ்வளவு மரணங்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் ஒரு ஜனாசாவை பார்த்துட்டு வந்துட்டா அதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பல நாட்கள் ஆகும். ஒரு ஜனாசாவை பார்த்துட்டு வந்துட்டா கொஞ்ச நாளைக்கு சிரிக்க மாட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இது அவர்களுடைய நிலை. அவங்க ஜனாசா கடந்து போச்சுன்னு சொன்னா சொல்லுவாங்களாம், இம்தி நீ இப்போது புறப்பட்டு செல்கிறாய், நாங்களும் உன்னை தொடர்ந்து வரத்தான் இருக்கிறோம் சொல்லி. இப்ப நீ போயிட்டு இருக்கிற, ஒரு நாள் வரப்போகுது, நாங்களும் உன்னை போல வரத்தான் போறோம். இப்படிதான் சஹாபாக்கள் தாபியின்கள் ஒரு ஜனாசா போகிற நேரத்தில் ஒரு ஜனாசா செல்கிற நேரத்தில் இப்படி சொல்லுவாங்கன்னு வருது. நாம எந்த ஜனாசாவையாவது பார்த்து அப்படி சொல்லியிருக்கிறோமா? ஜனாசாவுக்கு போனாலும் சிரிக்கிறோம், ஜனாசாவை பின்தொடர்ந்து போனாலும் உலக விஷயத்தை பேசுறோம். ஜனாசாவுக்கு போயிருக்கிற நேரத்தில் கூட நமக்கு மரணத்தை பற்றி பீதி, மரணத்தை பற்றி அச்சம் வர்றதில்லை. ஒரு சஹாபி சொன்னாங்க, எந்த ஜனாசாவுக்கு போனாலும் என் மனசுல ஒரு சிந்தனை மட்டும்தான் ஓடும் அப்படிங்கிறார். அது என்ன? இந்த மையத்துக்கு அல்லாஹ் என்ன செய்ய போறான் இவர, இந்த மையத்து விஷயத்துல அல்லாஹ்வுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும், கபர்ல இவருக்கு என்ன நடக்க போகுது, இந்த சிந்தனை தான் என்னுடைய உள்ளத்துல இருக்குமே தவிர ஒரு ஜனாசால போனா வேற எந்த சிந்தனையும் வராது. யாராவது சொல்லுங்க இந்த சிந்தனையோடு போறோமான்னு சொல்லி போறாரை எடுத்து செல்லப்படுது, என்னவாகும் இவருடைய நிலைமை? இந்த சிந்தனையில நமக்கு வர்றதே கிடையாது. அருமையானவர்களே, இந்த மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்காக சில பேர் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு, 30 வருஷமா பள்ளியிலே தான் இருந்தார். 30 வருஷம் பள்ளி தான். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றதே இல்லை? அவர் சொன்னாரு, நான் பள்ளியில இருக்கிறேன், மௌத்தை எதிர்பார்த்து வேற எதற்காகவும் இல்லை. எதனால அப்படின்னா, வெளியில வந்தா நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருவேன், வெளியில வந்தா யாருக்காவது கடன் பற்றுவேன். எனக்கு மௌத்து வரக்கூடிய நேரத்தில் அடியார்கள் விஷயத்தில் எந்த பொறுப்பும் என் மீது வரக்கூடாது. நாளை அல்லாஹ்விடத்தில் யாரும் இவன் என்னிடத்துல கடன் வாங்கினான்னு சொல்லிடக்கூடாது, இவன் என்னை திட்டுனான்னு சொல்லிடக்கூடாது, இவர் என்னை பற்றி புறம் பேசினாருன்னு சொல்லிடக்கூடாது. நான் மரணிக்கிற நேரத்தில் எந்த அடியான் குறித்தும் என் மீது எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில மௌத்தாகணும். அதுக்கு சிறந்த வழி பள்ளியிலேயே என் உயிர் பிரியட்டும்னு சொன்னாங்க. இப்படி விரும்பினாங்க. ஆமீர் இப்னு சாபித் என்ற ஒரு தாபியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் மீதத்தல் ஹஸனா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நல்ல மௌத்தை கேட்கிறேன்னு சொல்லி. அவருடைய பிள்ளைகள் கேட்டாங்க, நல்ல மௌத்துனா எதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் சஜிதாவில் இருக்கிற போது எனக்கு மௌத்து வரணும்னு சொல்லி. அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட ஒரு நாள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றாரு, என்னை பள்ளிக்கு தூக்கிட்டு போங்க, நான் இமாமுக்கு பின்னால தொழணும். இந்த நிலையில உங்களை எங்க தூக்கிட்டு போறது, எல்லாம் தயவு செஞ்சு என்னை கொண்டு போங்க. பள்ளிக்கு எடுத்துட்டு வந்தாங்க, இமாமுக்கு பின்னால தொழுதார். முதல் ரக்காத்துல இமாம் சஜிதாவுக்கு போனார், அவரும் போனார். அந்த சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கல, அப்படியே மௌத்தாயிட்டார். அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செஞ்சான். இதெல்லாம் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் மரணத்தை குறித்து அவர்கள் மறந்தது கிடையாது. இன்னைக்கு நாம இளம் வயது மரணங்களை பார்க்கிறோம். 30 வயசுல மௌத்து, 35 வயசுல மௌத்து, இப்படி எத்தனை மரணங்களை பார்த்தாலும் கூட நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு இறுகி போய்விட்டது. நாம படிப்பினை பெறுவதற்கு, பாவத்திலிருந்து நாம மீட்சி பெறுவதற்கு நாம தயாராக இல்லை. அருமையானவர்களே, மரண சிந்தனை அதிகமாக ஏற்படுத்தி கொள்வது, மரண நேரத்தில் நடக்கிற சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன். இது ஒரு மையத்துக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. ஒரு மனிதன் இறந்து விட்டான்னு சொன்னா 4 கடமைகள் நமக்கு இருக்குது. அவரை நாம குளிப்பாட்டுறது, கஃன் செய்யறது, அடக்கிறது, அவருக்கு கடன்கள் இருந்தா அந்த கடனை அடைக்கிறது, மையத்தினுடைய வசியத்துகள் ஏதாவது இருந்தா வசியத்தை நிறைவேற்றுறது, மையத்தினுடைய சொத்தை பிரிக்கிறது. இந்த 4 விஷயங்கள், இந்த 4லையும் நாம செய்யக்கூடிய அலட்சியங்கள் என்ன என்பதை பற்றி பேசுவது தான் அசல். அதுக்கு முன்னால மௌத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டேன். அருமையானவர்களே, ஒரு மனிதன் மௌத்தானா இந்த 4 விஷயத்தை பேசுவாங்க சட்ட மேதைகள். முதலாவது என்ன, இந்த மையத்துக்கு நாம செய்ய வேண்டியது என்ன. இப்போ இறக்க போற மனிதன் இறப்பு தருவாயை அடைந்து விட்டதாக தெரிந்தாலே ஹதீஸில் ஃபிக்ஹில் சில விஷயங்கள் வரும்.
அவரை எப்படி வைக்கணும், எந்த திசையில் படுக்க வைக்கணும் என்பதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இந்த சின்ன விஷயங்கள் மறுமை வெற்றிக்கு காரணமாகும். அதனால் ஒரு மனிதர் இறக்க போகிறாரு, உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சால் அவரை எப்படி படுக்க வைக்கிறது, 2 விதமான கருத்து ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க. ஒன்று, அவருடைய தலை வடக்கு பக்கமாக, கால் தெற்கு பக்கமாக, அவரை வலது பக்கமாக சரித்து படுக்க வைக்கிறது ஒரு முறை. இந்த முறையில் படுக்க வைக்க வாய்ப்பு இருந்தால் சிறந்தது. எப்படி நாம் இரவில் படுக்கும்போது படுக்கிறோமோ அந்த மாதிரி படுக்க வைக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருடைய மல்லாக்க படுக்க வைத்து கால்கள் 2ம் கிபிலாவை நோக்கி இருக்கிற மாதிரி தலைக்கு கொஞ்சம் உயரமான பொருளை வைக்கிறது. மொத்தத்தில் உயிர் பிரிகிற நேரத்தில் அவருக்கும் கிபிலாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த காபா என்பது உங்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கும் கிபிலா, உங்களில் இறந்து விட்டோருக்கும் கிபிலா. அதனால தான் கிபிலாவை கண்ணியப்படுத்துறது கட்டாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பாவங்களில் ஒரு பாவம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வீடாகிய காபா இருக்கிற அந்த மண்ணை கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அங்கே பாவங்கள் செய்கிறது 9 பெரிய பாவங்களில் ஒரு பாவம். ஒரு ஆள் இறக்க போகிறாருன்னு தெரிஞ்சால் அவரை இந்த 2 முறைகளில் ஒரு முறையில் அவரை படுக்க வைக்கிறது. அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மெதுவாக கலிமா சொல்லி கொண்டிருப்பது, இறந்த பிறகு அந்த இடத்துல வானவர்கள் வந்துடுறதுனால நாம் நமக்கும் துவா கேட்கணும், மையத்துக்கும் துவா கேட்கறது. ஒரு மனுஷன் இறந்த பிறகு உடனே அடக்கம் செய்ய முற்படுவது, இதுதான் இன்னைக்கு நாம ரொம்ப அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயம். ஒரு மனிதர் எங்கே இறக்குறாரோ அவர் இறக்குற ஊருக்கும் சொந்த ஊருக்கும் ரொம்ப தூரம் இருந்தால், அளவு கடந்த தூரம் இருந்தால் இறந்த இடத்துல அடக்கிடுறது. அதுதான் முன்னோர்களுடைய வழிமுறை. முன்னோர்களுடைய வழிமுறை அதுதான். சொந்த ஊருக்கு கொண்டு வர்றது ஏதோ பக்கத்தில் கொஞ்சம் தொலைவில் இறந்துருக்கிறாருன்னு சொன்னால் சொந்த ஊருக்கு கொண்டு வரலாம். ஒரு மையத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுனால அந்த மையத்தினுடைய உடல் தோற்றம், முகத்தோற்றம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை மாறுவதை கண்டு பலரும் தப்பாக நினைக்கலாம். ஆனால் உண்மையிலுமே நம்முடைய தவறுனால நாம் 30 மணி நேரம் 40 மணி நேரம் ஒரு மையத்தை வைக்கிறதுனால அந்த மையத்தினுடைய முகம் மாறி போகுது. தீதார் பார்க்குறவங்களுக்கு தப்பான எண்ணம் வருது. அதனால் அந்த மையத்து கெட்டவரானா இல்லை, இது நம்முடைய தவறுனால நடக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, எங்கே இறந்தாரோ அங்கேயே அடக்குங்க. 2வது, ரொம்ப மையத்தை காலதாமதம் செய்யாமல் அடக்குங்க. இந்த 2 விஷயங்களும் எதற்காக? மையத்தினுடைய உடல் மாறக்கூடாதுங்கிறதுக்காக. சில மையத்துகளை இடமாற்றம் செய்யவே கூடாது, ஹராம். நபிமார்கள் எங்கே இறக்குறாங்களோ அங்கே தான் அடக்கணும். அவங்க இறந்த இடத்தை விட்டு வேற இடத்திற்கு கொண்டு செல்வது ஹராம். சுஹதாக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்கள், அவங்க இறந்த இடத்துல தான் அடக்கணும், அவங்கள வேற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. வஹது சுஹதாக்கள் இறந்த நேரத்தில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. சில சுஹதாக்களை அவங்களுடைய குடும்பத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிவிக்காமலேயே மதீனா கொண்டு போயிட்டான், தெரியாமல் கொண்டு போயிட்டான். பெருமானாருக்கு இது தெரிய வந்ததும் சொன்னாங்க, கொண்டு சென்ற ஜனாக்களை எல்லாம் திரும்ப கொண்டு வாங்க, ஜனாசாக்களை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, ஷஹீது எங்கு இறக்குறாரோ அந்த இடத்துல தான் அவரை அடக்கம் செய்யணும். அவரை வேற இடத்திற்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு செல்லக்கூடாது. இப்போ நபிமார்கள் அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும், சுஹதாக்கள் அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும். 2 நபிமார்கள் தான் அவங்க இறந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டு பிறகு அங்கிருந்து வேறொரு மண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரும் இறந்தது எகிப்தில், மிஸ்ரில், அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் எப்போ எகிப்தை விட்டுட்டு ஜெருசலம் போவீங்களோ இந்த 2 பேருடைய கபரையும் தோண்டி எடுத்து கொண்டு போய் அங்கே போய் அடக்குங்கன்னு சொல்லி அந்த 2 பேருடைய கபரையும் கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டு இருக்கிற மதீனத்துல் ஹலீல், ஹெப்ரோன் சொல்லுவாங்க, அங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ நபிமார்களுடைய கபர் அங்கே தான் அடக்கணும், சுஹதாக்களை அங்கே தான் அடக்கணும். மற்ற முஸ்லீம்களாக இருந்தால் இறந்த இடத்த விட்டும் வேற இடத்துக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு சொன்னால், இறந்த இடத்திலிருந்து ஒரு புனித தலத்துக்கு கொண்டு போகலாம். ஒருத்தர் ஒரு இடத்துல இறந்தாரு, மதீனா பக்கத்தில் இருக்கு, மதீனாவில் கொண்டு அடக்கலாம். ஒருத்தர் ஒரு ஊரில் இறந்தாரு, மக்கா பக்கத்தில் இருக்குது, மக்கால கொண்டு அடக்கலாம். ஒருவர் இறந்த இடத்துல இருந்து பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் இருக்குது, அங்கே கொண்டு அடக்கலாம். ஒரு புனித தலத்தில் அடக்குவதற்காக ஒருவரை இறந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லலாம். அதே போல தான் ஒருவர் இறந்த இடத்திலிருந்து பக்கத்தில்
சில நல்லடியார்களுடைய கபர் இருக்குது, அவருக்கு அருகில் அடக்கப்படுவதனால அல்லாஹ் இவரையும் மன்னிக்கலாம் என்று வாய்ப்பு இருக்குது. நல்லோர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த நல்லோர்களுடைய கபரில் அடக்கிறதுக்கு கொண்டு வர்றான். பக்கத்தில் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு இறந்த இடத்தை விட்டும் அடக்கம் எனக்கு வேறு இடத்திற்கு கொண்டு வருவது நல்லதல்ல. அதில் உலமாக்கள் சில பேர் வரையறைகள் சொல்லுவாங்க. 82 கிலோமீட்டர் நாம் பயணத்தில் சுருக்கி தொழுவதற்கு 4 ரக்காத்த 2 ரக்காத்தா தொழுவதற்கு 82 கிலோமீட்டர் பயண தூரம் அவசியம். இந்த 82 கிலோமீட்டரை விட கம்மியாக இருந்தால், இப்போ கரூரில் இருந்து பள்ளப்பட்டி 82 கிலோமீட்டர் இல்லை, கரூரில் இருந்தால் பள்ளப்பட்டிக்கு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இந்த பயண தொலைவு 82 கிலோமீட்டரோ அதை விட அதிகமாகவோ இருந்தால் எந்த காரணமோ எந்த நோக்கமோ இல்லாமல் அந்த மையத்தை வேற இடத்திற்கு கொண்டு செல்வது மக்ரூஹ் என்று தான் உலமாக்கள் எழுதுறாங்க. அது ரொம்ப தொலைவாக இருக்குது. இப்போ சென்னை மாதிரி இடத்திலிருந்து இங்கே நாம் எடுத்துகிட்டு வர்றதை விட உறவினர்கள் அங்கே போனால் நல்லது. அந்த மையத்துக்கும் ராகத்து, வழி நடுக அந்த மையத்து உடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரி, வந்ததும் இங்கே அடக்கம் செய்கிறோமா, இல்லை இங்கே வந்து பல மணி நேரம் வைக்கிறோம். இதனால் அந்த மையத்தினுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் எவ்வளவு சங்கடங்கள் குடும்பத்தாருக்கு ஏற்படுது. அதனால் அருமையானவர்களை, எங்கு இறந்தாலும் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த இடத்திற்கு நாம போயிட்டா ரொம்ப நல்லது. மையத்தை அலைக்கழிப்பது இருக்கிறதே அதை உலமாக்கள் விரும்புகிறதே இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவசரப்படுதல் மார்க்கத்தில் ஷைத்தானுடையதுன்னு சொல்லப்படுது அவசரம். ஆனால் 5 விஷயத்தில் அவசரம் காட்டணும்னு சொல்லப்படுது. அவசரப்படக்கூடாது. ஹதீஸில் இருக்குது, அல் அஜலத்து மின ஷைத்தான், நிதானம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. அவசரப்படுதல் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. ஆனால் 5 விஷயத்தில் அவசரப்படணும் மார்க்க விரும்புது. அந்த 5 விஷயம், பாவம் செஞ்சால் உடனே தௌபா செய்ய வேண்டும், ஒரு மனிதர் இறந்து விட்டால் உடனே அடக்கம் செய்ய வேண்டும், கடனாளியாகிவிட்டால் உடனே கடனை நிறைவேற்றணும் இல்லையா. ஒரு மனிதனுடைய கடன்களை உடனே முடிச்சிடணும், வச்சிருக்கக்கூடாது. ஒரு மணப்பெண்ணுக்கு வயசு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு உடனே நிக்கா செய்து வைக்கணும். இப்போ அந்த வகையில் மையத்தை அடக்கம் செய்வதில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மார்க்கம் அடக்கம் செய்யுமாறு சொல்லுது. ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ சொன்னாலும் எல்லா குடும்பத்திலையுமே, நான் இதில் அவங்க இவங்கெல்லாம் சொல்லலை, எல்லா குடும்பத்திலையும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி லேட் பண்ண தான் செய்கிறோம். பாகிஸ்தானில் ஒரு பெரிய முஃப்தி, மௌலானா முஃப்தி ஷஃபி சாப் ரஹமத்துல்லாவுடைய மகனார் முஃப்தி ரஃபி உஸ்மானி போன வருஷம் இறந்துட்டாங்க. கடந்த ஆண்டு மூத்தாயிட்டாங்க. அவங்க தான் பாகிஸ்தானுடைய பெரிய தலைமை முஃப்தி. அவங்க இறந்த நேரத்தில் குடும்பத்தில் பலரும் அங்கே இருக்கிறாங்க. மௌலானா தகி உஸ்மானி அவங்களுடைய அண்ணன் தான் இறந்தது. அப்போ இறப்பில் அவங்க இறந்த பிறகு அடக்கம் செய்வதில் பெரிய அளவில் காலதாமதம் ஆகிப்போச்சு. இப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. உலமாக்கள் மக்களுக்கு சட்டம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க குடும்பத்தில் நடந்தால் பாருங்கள், அவள் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்லாம் பேச்சு வந்துருச்சு. இப்போ மௌலானா தகி உஸ்மானி விளக்கம் கொடுத்தாங்க. தாருலும் கராச்சியினுடைய முதல்வர் இறந்து போனது, ஒரு பெரிய மகான் இறந்துருக்கிறாங்க. அடக்கம் செய்வதில் வழக்கத்திற்கு மாற்றமாக காலதாமதம், நாடு முழுக்க விமர்சனங்கள் பேச்சுக்கள். இப்போ விளக்கம் சொன்னாங்க, இந்த தாமதத்திற்கு காரணம் எங்களுடைய மதரசாவும் அல்ல, நானும் அல்ல, யாருமே கிடையாது. இறந்தவருடைய மகன், அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவருக்கு உடனடியாக வருவதற்கு விசா டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. அவர்கிட்ட நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், எப்பா நீ வர்றபடி வந்து ஜியாரை செஞ்சுக்க, இருக்கிற நாங்கள் எல்லாம் பண்ணி அடைச்சிடுறோம், அளவுக்கு அதிகமாக தாமதமாகுது, நீ அனுமதி கொடுப்பா நாங்கள் செஞ்சிடறோம்னு சொல்கிறோம். அவர் பிடிவாதமாக முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் இறந்தவருடைய மகன் இறந்தவருக்கு வலி. மகன் என்னங்க இறந்தா தந்தை வலி, தந்தை இழந்தா மகன் வலி. ஒரு வலி அனுமதி கொடுக்கலன்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அனுமதி தராததுனால தான் இந்த காலதாமதமே தவிர இதில் நாங்கள் யாரும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய விளக்கமே கொடுத்தாங்க. அப்போ என்ன அப்படின்னா, மகன் லேட்டாகிறது, மகன் வர்றது லேட்டானால் அதுக்காண்டி வெயிட் பண்ணலாம். ஆனால் அதுலேயும் நல்லது, ரொம்ப காலதாமதமானால் அடக்கிருங்கன்னு பெருந்தன்மையாக சொல்லணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், எப்படியாவது அனுமதி கொடுப்பா நாங்கள் அடக்கிடுறோம். சகோதரர்களுக்காக வெயிட் பண்ணலாமா? தேவையில்லை. இறந்தவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இறந்தவருடைய தந்தை வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்காக வெயிட் பண்ணலாம், ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒரு நாள் காலதாமதம், 30 மணி நேரம், 35 மணி நேரம், யார்கிட்டையுமே அதற்கு அனுமதியே கிடையாது.
ஆனாலும் இந்த சட்டங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு யாருமே தயார் இல்லை. ஒரு சிலர் தான். ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க சங்ககிரியில், அவங்க இறந்து அடுத்த வக்தில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் காலம் பூரா வசியத் பண்ணிகிட்டே இருந்தார், நான் இறந்தால் யாருடைய வருகைக்கும் எதிர்பார்க்கக்கூடாது, அவர் வர்றது இவர் வர்றதுலாம் எதிர்பார்க்கக்கூடாது, குடும்பத்தில் யார் இருக்கிறீங்களோ எல்லாருமா சேர்ந்து என்னை அடக்கம் பண்ணிடணும், என்னை லேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நடந்துச்சு. இறந்த அடுத்த வக்துக்குள்ளே அவர் அடக்கி விட்டாங்க. காரணம் ஃபிக்ஹில் இருக்குது, வெள்ளிக்கிழமை காலையில் இறந்தவரை ஜும்மா தொழுகைக்கு அடக்கினா நிறைய கூட்டம் வருங்கிறதுக்காக ஜும்மா வரைக்கும் கூட லேட் பண்ணக்கூடாது, மையத்தை முன்னால் அடக்கிடணும் அப்படின்னு இருக்கு. இந்த அளவுக்கு சட்டத்தில் இருக்குது. இறந்தவருடைய ஜனாசா தொழுகையை முற்படுத்துவதா, சுன்னத் தொழுதுட்டு ஜனாசாவா, இல்லை ஜனாசா தொழுதுட்டு சுன்னத்தா? ஃபரது முடிச்சிருவோம், ஃபரதுக்கு பிறகு சுன்னத்து தொழுதுட்டு ஜனாசா தொழணுமா அல்லது ஜனாசா தொழுதுட்டு சுன்னத் தொழணுமா? அந்த அளவுக்கு ஃபுகாக்கள்கிட்ட ரெண்டு கருத்து இருக்கு. அப்போ இதெல்லாம் எதுக்காக? இறந்த மனிதனை அல்லாட்ட சீக்கிரம் ஒப்படைச்சிருங்க, சீக்கிரம் ஒப்படைச்சிருங்க. இப்போ நாம் அதில் எவ்வளவு தவறு செய்யணும் யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே. ஜனாசா தொழுத பிறகு தீதார் பார்க்கறத ஒரு கட்டாய கடமையாக நாம் ஆக்கி வச்சிருக்கிறோம். நல்லா விளங்கிங்க. ஜனாசா தொழுகைக்கு பிறகு யார் தீதார் பார்க்கலான்னு சொன்னால், யார் முன்னால் பார்க்கலையோ அப்போ தான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க முன்னால் பார்க்கலன்னா அவங்களுக்கு திறந்து காட்டலாம், தப்பில்லை. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தவங்க எல்லாரையும் வரிசையில் நிற்க விட்டு அதில் என்ன செய்கிறோம், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் பண்ணுறோம். அப்போ ஆரம்பத்தில் ஏற்கனவே லேட்டு, தீதார் பார்க்கறதுல அதில் தாமதிக்கிறோம். பார்க்காதவங்க தாராளமாக பார்க்கலாம், அவங்களுக்கு அனுமதி இருக்குது. சட்டத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. பார்க்காதவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஜனாசா தொழுகைக்கு பிறகு காட்டுங்க. முன்னால் பார்த்தவங்களும் வரிசையில் நின்று பார்க்கறது இது ஜாயிஸ் இல்லை, அனுமதி இல்லை. நம்ம தேவையில்லாமல் ஒரு மையத்தை அடக்கிறதுக்கு காலதாமதம் செய்கிறோம் சில நேரங்களில். அதனால் மையத்தினுடைய முகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை எல்லாம் பேசுகிறோம். அது ரொம்ப தவறு. ஒரு மையத்திடம் நல்ல அடையாளங்கள் தென்பட்டால் அதை சொல்லணும். ஏதாவது மாற்றமான அடையாளங்கள் தென்பட்டால் அது நமக்கு தெரியாது, கெட்ட மையத்துங்கிறதுக்கு அது அடையாளம்லாம் இல்லை, அது நம்முடைய தவறால் ஏற்படுறது. அப்படி இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற நேரத்தில், கஃன் துணி சுத்துகிற நேரத்தில் ஏதாவது குறை தெரிஞ்சால் அந்த குறையை யார் மறைக்கிறாரோ அவருடைய 70 குறைகளை அல்லாஹ் மறைக்கிறார். ஒரு மையத்தினுடைய குளிப்பாட்டுகிற போது, கஃன் செய்கிற போது ஏதாவது குறை தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த குறையை மறைப்பவருடைய 70 குறைகளை அல்லாஹ் மறைக்கிறார். அதை பற்றி நாம் பேசவே கூடாது. ஏன்னா அவருடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லாஹ் யார்கிட்ட எப்படி நடப்பான், எதுவுமே நாம் கணிக்கவே முடியாது. இந்த புற தோற்றங்கள் வெளி தோற்றங்களை வைத்து இது நல்ல மையத்து இது கெட்ட மையத்து என்றால் நம்ம கணிக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய முடிவின்பால் பட்டது. நாம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கேட்கணுமே தவிர மையத்தை குறித்த எந்த விதமான தப்பான கருத்தும் சொல்றது ஹராம். இதெல்லாம் நம்ம செய்கிற தவறுனால ஏற்படுறது. இப்போ குடும்பத்தாருக்கு எவ்வளோ சங்கடங்கள் ஏற்படுது. எனவே அருமையானவர்களே, உறுதியாக யாராவது முன் வரணும், சில வசியத்துகள் செய்யணும். நான் இறந்தா என்னை இப்படி அடக்குங்க. முன்னோர்கள் எல்லாம் அப்படிலாம் வசிய செய்வாங்க. நான் இறந்தா இன்னார் தான் குளிப்பாட்டணும், இப்படித்தான் என்னை குளிப்பாட்டணும். மையத்தை குளிப்பாட்டுகிற முறைகள் தொடர்பாக அந்த காலத்தில் கிதாபுகள்லாம் தனியாக இருந்துச்சு. இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இறக்குற நேரத்தில் சொன்னாங்க, நான் இறந்தா இந்த கிதாபில் எழுதப்பட்ட மாதிரி என்னை குளிப்பாட்டுங்க. அதில் மையத்தை எப்படி குளிப்பாட்டுறது, அதனுடைய சுன்னத்துகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, பேணுதல்கள் என்ன, அதெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு கிதாப். அதனுடைய பேரை சொல்லி இந்த கிதாபை பார்த்து என்ன குளிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. இந்த முறையில் குளிப்பாட்டுங்க, இன்னார் குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறக்கும் போதும் வசிய செஞ்சாங்க, என்னை எப்படி குளிப்பாட்டணும், யார் குளிப்பாட்டணும். தீன்தாரிகள் அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. அதனால் இந்த மாதிரியான சுன்னத்துகளில் நாம் தவறு செய்யக்கூடாது. ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதனால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். பெருமானார் சொன்னாங்க, மன் அக்கல தய்யிபன் வ அமில ஃபீ சுன்னத்தின் வ அமின அன்னாசு பவாயகஹு தஹலல் ஜன்னா. 3 விஷயம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு போதுமானதுன்னு சொன்னாங்க. ஹலால் உணவை சாப்பிடுங்க, வ அமில பி சுன்னா, சுன்னத்தை செயல்படுத்துங்க, பிற மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, தஹலல் ஜன்னா, சொர்க்கம் போயிடுவீங்க. அதனால் இந்த ஜனாசாவை ஒட்டி உள்ள சுன்னத்துகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான தாமதமாகும்னு சொன்னால் அவருக்கு எடுத்து சொல்லி இத்தனை மணி நேரம் பிற்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் அழகான முறையில் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் ஒரு ஜனாசாவை அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடக்கி அடுத்துள்ள காரியங்கள் இருக்குது.
அடுத்து என்னங்க, அந்த ஜனாசா ஏதாவது வசியத்து செஞ்சிருந்தா அந்த வசியத்தை நிறைவேற்றணும். அவருடைய வசியத்துகள் என்ன, முன்னோர்கள் ஒரு மையத்தினுடைய வசியத்தை நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இப்போ வசியத்து செய்கிறதும் இல்லை, வசியத்து செஞ்சால் அது கண்டுகொள்ளப்படுறதும் கிடையாது, அதை பற்றி நாம் யோசிக்கிறதும் இல்லை. இறந்தவருடைய கடன் இருந்தால் அந்த கடனை உடனே கொடுத்து முடிச்சிடணும். அதில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனை எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடனை எல்லாம் முடிக்கிறது உன் பொறுப்புன்ட்டாங்க. அவர் மட்டுமே மகன் இல்லை, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 9 ஆண் பிள்ளைகள் 9 பெண் பிள்ளைகள், மொத்தம் 18 பேர் இருக்கிறாங்க. மூத்த மகனார் அப்துல்லாவை மட்டும் சொல்கிறாங்க, என் கடனை அடைக்கிறது உன் பொறுப்புன்ட்டு இறந்து போயிட்டார். ஏகப்பட்ட கடன் இருக்குது, என்ன செய்கிறது? இறந்து போகிறப்போ சொன்னாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் யார் கடன் கேட்டு வந்தாலும் நீ இப்படி துவா செய், ஜுபைருடைய எஜமானே ஜுபைருடைய கடனை நிறைவேற்ற உதவி செய் அப்படின்னு சொல்கிறார். மகனுக்கு துவாவும் சொல்லி கொடுக்குறார். மகன் கேட்குறார், ஜுபைருடைய எஜமான்னா யார்? அந்த காலத்தில் எஜமான்னா பல அர்த்தம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான், வேற யார் இருக்க போகிறா, இதை கேளப்பான்னு சொன்னார். அதே மாதிரி தந்தை இறந்துட்டாங்க, தந்தையினுடைய கடன்கள் கவலையை தருது. எப்பெல்லாம் கடனாளிகள் வருவாங்களோ அவர் இப்படி தான் கேட்பார், யா மௌல ஜுபைர் யக்லி தைன ஜுபைர், ஜுபைருடைய எஜமானே ஜுபைருடைய கடனை நிறைவேற்றி வைன்னு சொல்லி அல்லாஹ் எங்கிருந்து உதவி செய்வான்னு தெரியாது, கடனை பூரா கொடுத்துருவார், கடனை எல்லாம் கொடுத்துருவார். இப்படி தேடி தேடி கடன்காரர்களை தேடி எல்லாருடைய கடனையும் அடைச்சிட்டார். எல்லா கடனும் முடிஞ்ச பிறகு இந்த 18 பேர் இருக்கிறாங்களே, மற்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வர்றாங்க, அத்தாவுடைய கடன்லாம் அடைச்சிட்டிங்கல்ல, இந்த இருக்கிற சொத்தையெல்லாம் கொஞ்சம் பிரிக்கலாமே, இருக்கிற சொத்தையெல்லாம் கடனை அடைச்ச பிறகு தான் சொத்தை பிரிக்கணும், கடனெல்லாம் அடைச்சாச்சுல சொத்தை பிரிச்சிடலாமே. அவங்க சொன்னாங்க, இல்லை வேற யார் இருக்கிறாங்கன்னு தெரியல, 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொரு வருஷமும் நான் ஹஜ்ஜுக்கு போவேன், ஹஜ்ஜில் போய் நான் அறிவிப்பு செய்வேன், என் தந்தை ஜுபைருக்கு கடன் கொடுத்த யாராவது மிச்சம் இருந்தா வந்து கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த 4 வருஷமும் யாருமே வரலன்னா அதுக்கப்புறம் சொத்தை பிரிப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி 4 வருஷம் ஹஜ்ஜில் அறிவிப்பு செஞ்சார், என் தந்தையிடம் கடன் வாங்கியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? பதிலே வரல. 4 வருஷம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டார், இப்போ வாங்கப்பா, அத்தாட்ட கடன் வாங்கின கடன் கொடுத்த யாருமே இப்போ இல்லை, இப்போ சொத்தை பிரிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கங்கன்னு சொன்னார். தந்தையினுடைய அந்த வசியத்தை பின்பற்றி எல்லா கடனையும் அடைத்து முடிக்கிற அந்த மகன்தான் தந்தைக்கு கட்டுப்பட்ட மிகச்சிறந்த மகன். தந்தையினுடைய ஒரு பைசா கடன் இருக்கக்கூடாது. இறந்து போனவருடைய விஷயத்தில் உறவினர்களுடைய கடமை என்னன்னா, அவர் யாரையாவது சங்கடப்படுத்தி இருப்பார், பேச்சில் செயலில், அவங்களெல்லாம் பார்த்து இந்த இடத்துல உங்களை கொஞ்சம் கோபமாக பேசிட்டார், இந்த இடத்துல உங்கள்கிட்ட கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டார், நான் மன்னிப்பு கேட்குறேன், அவரை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் அவரை தண்டிக்க கூடாது. இதெல்லாம் உறவினர்கள் செய்யணும். நம்ம எங்கே இதெல்லாம் செய்கிறோம்? சஹாபா தாபீன்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்தா இவருக்கு தெரிஞ்சு அவர் யாரையாவது சங்கடப்படுத்தி இருந்தா அவரை போய் தேடி போய் சொல்லுவாங்க, அவர் இப்படி பேசுனது எனக்கு தெரியும், நீங்கள் வருத்தப்பட்டதும் தெரியும், அவரை மன்னிச்சிருங்க அல்லாவுக்காக. இப்போ கபருக்கு போயிட்டார், அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க. இப்படி கேட்டால் யாராவது மன்னிக்காமலாம் இருப்பாங்க. இதை நாம் செய்வது நம்முடைய கடமை. அடுத்தது 4வது விஷயம்தான் இறந்தவருடைய சொத்துக்களை உடனே பிரிக்கிறது. இப்போ ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. சமீபத்தில் இறந்தவர்கள் விஷயத்தில் கூட அவங்களுடைய சொத்தை பிரிக்கிறது விஷயமா எத்தனையோ சட்டங்கள் கேட்டாங்க. மகிழ்ச்சியான விஷயம். இதை பற்றி நாம் பல தடவையும் சொல்லியிருக்கிறோம். இறந்தவருடைய எல்லா சொத்தையும் பிரிக்கணும், எல்லாவற்றையும் பிரிக்கணும், எதையுமே விட்டு வைக்கக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய கட்டாயமான வலியுறுத்தல். ஆணுடைய சொத்தோ பெண்ணுடைய சொத்தோ இறந்தவருடைய சொத்துக்களை அழகான முறையில் பிரிக்கிறது. ஒரு மனுஷன் இறந்தா அவருடைய சொத்துக்கு கட்டாயமாக நேரடியாக வாரிசாகக்கூடியவர்கள் 5 பேர் தான். 5 பேரும் ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க. கணவன் இறந்தா மனைவிக்கு எப்படி சொத்து உண்டு, அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. மனைவி இறந்தா கணவனுக்கு சொத்து இருக்குது, அதை யாரும் தடுக்க முடியாது. பெற்றோர்கள் இறந்தா பிள்ளைகளுக்கு சொத்து வரும், பிள்ளைகள் இறந்தா பெற்றோருக்கு சொத்து வரும். அப்போ இந்த 6 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி, தாய் தந்தை, மகன் மகள். இந்த 6 பேரும் அவங்க சொத்துல எல்லா நிலைகளிலும் பங்கு பெறுவாங்க. இதல்லாத மற்ற வாரிசுகள் இருக்கிறாங்க. மொத்தமாக ஒரு சொத்துக்கு வாரிசாகிறவர்கள் அப்படி பார்த்தோன்னா 15 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சொல்லப்பட்ட 6 பேரை தவிர மற்றவங்கள்லாம் எப்போ வாரிசாவாங்க? எல்லா நிலையிலும் வாரிசாக மாட்டாங்க. இவர் இல்லைனா இவர் வாரிஸ், இவர் இல்லைனா இவர் வாரிஸ், இவர் இல்லைனா இவர் வாரிஸ் என்று அந்த வாரிசுரிமை சட்டத்தில் அழகான தெளிவான விளக்கங்கள் இருக்குது.
அதனால் இறந்து போன மனிதருடைய சொத்துக்களை எவ்வளவு சீக்கிரம் நாம் பிரிக்கிறோமோ அந்த மனிதருக்கு அல்லாஹ்தாலா அதை கொண்டு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கல்வி என்பது 3 தான் கல்வி, மற்றதெல்லாம் மேல்மிச்சமானது. 3 கல்வி என்ன? ஆயத்தும் மஹ்கமத்துன், குர்ஆன்ல உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் அதை படித்து அறிவது. சுன்னத்துன் காயிமத்துன், பெருமானாருடைய ஹதீஸுகளை சுன்னத்துகளை அறிவது. ஃபரீதத்துன் ஆதிலத்துன், பாகப்பிரிவினை சட்டங்களை அறிந்து நேர்மையாக கடைபிடிப்பது. இந்த 3 தான் இல்மு, இந்த 3 தான் கல்வின்னு சொன்னாங்க. யார் பாகப்பிரிவினையை பிரிக்க விடாம குறுக்க நிற்கிறானோ அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில எந்த திரையும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சில பேர் சொத்தை பிரிக்கிறதுக்கு தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொத்தை பிரிக்கணும்னு வந்தால் அதுக்கு ஏதாவது குறுக்க நிற்பாங்க. அவருக்கும் நரகத்துக்கும் எந்த திரையும் கிடையாது, நேர நரகத்துக்கு தான் போவாருன்னு சொன்னாங்க. அதனால அருமையானவர்களே, மார்க்கம் சொல்லித் தருகிற ஒரு மனிதனுடைய ஆகிரத்துடைய பயணத்தை ஒட்டி என்னென்ன அம்சங்கள் இருக்குதோ அந்த எல்லா விஷயங்களையும் பேணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திடீர் மரணம், பெருமானார் சொன்னாங்க, காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபப்பிடி. மௌத்துல் ஃபுஜா அஹ்தத்து அஸஃபின், மௌத்துல் ஃபுஜா திடீரென வருகிற மரணங்கள் காஃபிருக்கு அல்லாஹ்வுடைய கோபப்பிடின்னு சொன்னாங்க. மோமின்களுக்கு ராஹத்துன்னு சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் திடீர் மரணம் சில விருப்பங்களை நிறைவேற்ற முடியாமல் குறுக்க வந்துடும். அதனால் அதிலிருந்து பாதுகாப்பும் தேடினாங்க. அல்லாஹ் அந்த திடீரென தாக்கக்கூடிய மரணங்களை விட்டு நம்மை பாதுகாத்து மரணத்திற்கு முன்னால் நல்ல கடமைகளை எல்லாம் செய்து முடித்த நிலையிலே, நல்ல நிலையிலே அல்லாஹ் மரணத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.